வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஸ்டேஷன்ல நகைய பத்தி கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு ராஜியும் கதிரும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ரோட்ல ஒரு ரெட் ஷர்ட் போட்டிருக்கவன பார்த்து காரை நிறுத்துன்னு ராஜி கத்த, கதிர் காரை நிறுத்த ராஜி இறங்கி ஓடுறாங்க. கதிரும் பின்னாடியே ஓடி வந்து ராஜிய புடிச்சு தடுத்து நிறுத்தி, ராஜி அது கண்ணனே இல்ல அப்படின்னு சொல்ல, இல்ல அவன்தான், அவனை நான் விடவே மாட்டேன். அவன் தலையில கல்ல தூக்கி போட்டு அவனை கொன்னாதான் என் ஆத்திரமே அடங்கும். என்ன விடு அப்படின்னு ராஜி திமிர, ஏய் அவன நினைச்சு வேற யார் தலையிலயாவது கல்ல போட போற? வேணாம் அப்படின்னு கதிர் சொல்றாரு. இல்ல இல்ல அது அவன்தான். எனக்கு நல்லா தெரியும் அது அவன்தான். அப்படின்னு ராஜு சொல்ல, கொஞ்சம் நல்லா பாரு அது அவனான்னு பாரு அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜு பாக்குறாங்க அது கண்ணன் இல்ல வேறொருத்தன். இதோ இதோ திரும்புறான் பாரு அவனான்னு பாரு அப்படின்னு கதிர் சொல்ல அமைதியாகுறாங்க ராஜு. அது அவன் கிடையாது, நான் தான் அவன் இல்லைன்னு சொல்றேன்ல அப்படின்னு கதிர் சொல்ல, பின்னாடி இருந்து பாக்க அவன மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு ராஜு மெதுவா சொல்றாங்க. சொன்னா நம்ப மாட்டியா? நம்புறதுக்கு என்னவா? அது அவன் கிடையவே கிடையாது. இதோ பாரு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. கொஞ்சம் பொறுமையா இரு. நாம தான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கோம்ல. போலீஸ்காரங்க பார்த்து ஏதாவது செய்வாங்க. சரி இப்ப போலாமான்னு கதிர் கேட்க, மனசே இல்லாம சரின்னு தலையாட்டுறாங்க ராஜு. சரி வான்னு அவங்க கைய புடிச்சு கூட்டிட்டு போறாரு கதிர். ராஜு சீட் பெல்ட்ட போட இப்ப ஓகேவான்னு கேக்குற கதிர் போலான்னு கிளப்புறாரு. செந்தில் எக்ஸாம் எழுதி முடிக்க போறாரு. ஹால்ல பெல் ரிங் ஆகுது. இன்விஜிலேட்டர் எல்லார்கிட்டயும் பேப்பரை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. செந்திலும் பேப்பரை கொடுத்துட்டு கொஸ்டின் பேப்பரோட வெளியே வராரு. அதுவரையில அங்கேயே உட்கார்ந்திருந்த மீனா எழுந்திருக்க மீனான்னு கூப்பிட்டுட்டு பக்கத்துல வராரு செந்தில். போலாமான்னு கேட்க போலாங்கிறாங்க மீனாவும். பாண்டியனோட வீட்ல மயிலோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. ஏன் சம்மந்தி, எப்ப பார்த்தாலும் ஜோசிக்காரரை பாக்குறேன் ஜோசிக்காரரை பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே, இப்ப திரும்பவும் வந்து ஜோசிக்காரரை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எதுக்கு இதெல்லாம்னு பாண்டியன் கேக்குறாரு. சம்மந்தி, கோவில்ல வச்சு திடீர்னு உங்க மேல கூரை சாஞ்சிருச்சுல்ல, அதான் என்னன்னு கேட்கலான்னு போனோம். உங்களுக்கு பெருசா ஏதோ வரவேண்டியது தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிருச்சுன்னு ஜோசியர் சொன்னதுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு நிம்மதியாச்சு அப்படின்னு மயிலோட அம்மா சொல்ல, ஓ அப்படிங்கிறாரு பாண்டியன். உடனே கோமதி, முருகா அப்படின்னு கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. மயில அவங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் காஃபி கொண்டு வர்றாங்க. காஃபி எடுத்து குடிச்சுக்கிட்டு ஜோசியரை பார்க்க போனதுனாலதான் தாலி பிரிச்சு கோக்கலாங்கிற ஐடியாவே எங்களுக்கு வந்துச்சு. நாளை கழிச்சு நாள் வேற அமோகமா இருக்கு. அன்னைக்கே பண்ணிரலாங்களான்னு மயிலோட அப்பா கேக்குறாரு. அப்படியா கோமதி, நீ என்ன சொல்ற அப்படின்னு பாண்டியன் கேட்க, மீனாவுக்கும் செந்திலுக்கும் கல்யாணம் ஆனவனையே மீனாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்னு நினைச்சேன். நடக்கல. அடுத்து கதிருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பவும் நடக்கல. அடுத்து சரவணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ஏய் இப்ப எதுக்கு நடக்காத கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நாளை கழிச்சு எல்லாருக்கும் தாலி பிரிச்சு கோத்துடலாமா? அதுக்கு பதில் சொல்லுங்கிறாரு பாண்டியன். கோத்துர்லாங்க, 3 பேருக்கும் ஒன்னாவே தாலி பிரிச்சு கோத்துரலாம் அப்படின்னு கோமதி சொல்ல மயில சந்தோஷமா பாக்குறாங்க. ஏங்க, ஒரே மேடையில 2 கல்யாணம் பண்ணாலே ஒரு கல்யாணம் தான் நல்லா இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க என்னடான்னா 3 பேருக்கும் ஒரே நேரத்துல தாலிய பிரிச்சு கோக்கலான்னு சொல்றீங்க. இது சரியா வருமா? அப்படின்னு மயிலோட அம்மா கேட்க, கோமதி ஏதோ சொல்ல வர்றாங்க. அதுக்கு முன்னாடி பாண்டியன், சம்மந்தி, பெரியவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அவங்க சொல்றதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதுல நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டா போதாதா? அது மட்டும் இல்ல சம்மந்தி, எனக்கு தெரிஞ்சவரு ஒருத்தரு, அவரு மக 2 பேருக்கும் ஒரே மேடையில தான் கல்யாணம் வச்சாரு. இப்ப என்ன அவங்க 2 பேரும் கெட்டா போனாங்க? அவங்க 2 பேரும் ஆஹா ஓஹோன்னு பொழப்பு பொழச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதி ஆமான்னு தலையாட்டுறாங்க பூம் பூம்னு மாதிரி. சரிங்க சம்மந்தி, நீங்க இம்புட்டு சொல்றீங்க. 3 பேருக்கும் ஒன்னாவே தாலிய பிரிச்சு கோத்துடலாம். இல்லன்னாலும் மயிலுக்கு ஏதாவது சடங்கு பண்ணணும்னா அம்மா அப்பா நாங்க இருக்கோம். ஆனா ராஜிக்கு மீனாவுக்கு யாரு இருக்காங்கன்னு மயிலோட அம்மா சொல்ல எல்லாரோட முகமும் மாறி போயிடுது. ஐயோ அம்மா அப்படிலாம் பேசாதன்ற மாதிரி தலைய சைகையில ஆட்டுறாங்க மயிலு. உடனே சுதாரிக்கிற பாக்கியம். எதுக்கு நான் சொல்றேன்னா, அவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க பண்ண கல்யாணம் பிடிக்கலையே, சடங்கெல்லாமா வந்து நடத்த போறாங்க. அதான் மயிலுக்கு நாங்க பண்ணும்போது கூடவே சேர்ந்து பண்ணிரட்டும். என்னங்க சொல்றீங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க மயிலோட அம்மா. ஆமாமா, அவங்களும் நம்ம பிள்ளைங்க மாதிரி தானே, நாமளே கூட இருந்து பண்ணி வச்சிரலாங்கிறாரு அவரும். ஆ அப்படின்னு மயிலோட அம்மாவும் ஒத்து. அது என்னங்க அப்படி பேசுறீங்க? மீனாவுக்கும் ராஜுக்கும் யாரும் இல்லாத மாதிரி. இதோ பாருங்க நான் இருக்கேன், இவரு இருக்காரு. அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து நாங்களே எங்க மருமகள்களுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டோமா? இதோ பாருங்க, உங்க பொண்ணுக்கு நீங்க இந்த மாதிரி சடங்கு பண்ணலனாலும் நாங்களே எங்க பொண்ணா நினைச்சு பண்ணுவோம். எங்களுக்கு குழலியும் அரசியும் எப்படியோ அதே மாதிரிதான் மயிலும் மீனாவும் ராஜியும் அப்படின்னு கோமதி கொஞ்சம் கோவமா சொல்றாங்க. ஐயோ சம்மந்தி, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீங்க என்ன சம்மந்தி இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு மயிலோட அம்மா கேட்க, கோவப்படலைங்க, சொன்னேன் அவ்வளவுதாங்கிறாங்க கோமதி. ஏன் சம்மந்தி, இப்ப செயின் வாங்கணுமே, எப்படி வாங்குறது? எம்புட்டு சவரன்ல வாங்குறது அப்படின்னு பாக்கியம் கேட்க, ஒரு 5 சவரன்லயாவது வாங்கினா தானே நல்லா இருக்குங்கிறாரு மயிலோட அப்பா.
மயிலோட அம்மா அவங்கள முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தி அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. எப்படி இருந்தாலும் நாம 3 பேருக்கும் தாலி பிரிச்சு கோக்கணும்ல. அத முன்னாடியே யோசிச்சு வச்சு, கோமதி 3 மருமகளுங்களுக்கும் 3, 3 பவுன்ல நகை எடுத்து வச்சுட்டா. அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பாடா! அப்படிங்கிற மாரி பாக்கியம் ஒரு பார்வ பாக்குறாங்க உங்க வீட்டுக்காரர. உங்கள மாதிரி ஒரு நல்லவங்கள நாங்க பார்த்ததே இல்ல சம்மந்தி. நீங்க மாமியார கிடைக்க என் பொண்ணு குடுத்து வச்சிருக்கணும். அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. நாள் இல்ல 2 நாள் தான் இருக்கு. இல்லன்னா ஒரு பெரிய மண்டபத்த புடிச்சு, எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு வச்சு சிறப்பா பண்ணியிருக்கலாம் நாம. அப்படின்னு மயிலோட அப்பா சொல்ல, ஐயோ! நீ வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியாங்கிற மாரி பாக்கியம் பாக்குறாங்க. மயிலும் தவிப்போட பாக்குறாங்க. இத தெரிஞ்சுக்கிறவரு டக்குனு வாய மூடிட்டு தலைய குனிஞ்சுக்கிறாரு. அட நீங்க வேற சம்மந்தி, எதுக்கு தேவையில்லாம செலவழிச்சுக்கிட்டு? ஏன் கோமதி? அதான் கல்யாணத்த மண்டபத்துல சிறப்பா பண்ணிட்டோமே. இது சின்ன விசேஷம் தானே சம்மந்தி. இத வீட்லயே நடத்திக்கலாங்கிறாரு பாண்டியன். கோமதி ஆமாங்கிற மாரி தலையாட்ட, சரியா சொன்னீங்க சம்மந்தி. இவருக்கு எல்லாத்தையும் பிரம்மாண்டமா பண்ணணும். அப்படின்னு மயிலோட அப்பாவ பார்த்து நொடிக்கிறாங்க அவங்க அம்மா. அவரு ஆமாமான்னு சமாளிப்பா தலையாட்டிக்கிறாரு சிரிச்சுக்கிட்டு. அப்படின்னா நாளைக்கு மறுநாளைக்கே 10:30ல இருந்து 12க்குள்ள தாலி பிரிச்சு கோத்துரலாமா? அப்படின்னு மயிலோட அம்மா கேட்க, ஏன் கோமதி? சிறப்பா பண்ணிரலாங்கிறவரு, பண்ணிரலாம் சம்மந்தின்னு இவங்ககிட்டயும் சொல்றாரு. பாக்கியம் மயில பார்க்க மயில் முகத்துல சந்தோஷமா இருக்காங்க. மீனாவும் செந்திலும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஏங்க தண்ணி குடிக்கிறீங்களான்னு மீனா கேட்க வேண்டாங்கிறாரு அவரு. செந்தில தலையில இருந்து கால் வரையிலும் பாக்குற மீனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஃபார்மல்ஸ்ல அப்படியே கலக்கலா இருக்கீங்க. இந்த மீனாவோட செலக்ஷன் எப்பவுமே தப்பா போகாது. இந்த சட்டையில அம்புட்டு அழகா இருக்கீங்க. ஷூ தான் கொஞ்சம் பழசா போயிருச்சு, பரவாயில்ல. அப்புறமா அதுவும் ஒண்ணு வாங்கிக்கலாம். நான் தான் வாய் ஓயாம லொட லொடன்னு பேசிக்கிட்டே வர்றேன். நீங்க இன்னும் அமைதியாவே வர்றீங்கன்னு மீனா கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல மீனா, சும்மா தான் அப்படிங்கிறாரு செந்தில். நானே இத கேட்கக்கூடாது. உங்க மேல பிரஷர் போட வேண்டான்னு யோசிச்சேன். ஆனா கேட்காம இருக்க முடியல. எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? நல்லா எழுதுனீங்களா? எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சா? சார் உங்கள தான் கேக்குறேன். அப்படின்னு மீனா கேட்க, கொஞ்சம் தண்ணி குடு அப்படின்னு திக்கி கேட்கிறாரு செந்தில். வேண்டான்னு சொன்னீங்க, இந்தாங்கன்னு நீட்டுறாங்க மீனா. வாங்கி குடிக்கிற செந்தில என்னங்கிற மாரி மீனா கேட்க, நான் நல்லா படிச்சுட்டு தான் மீனா போனேன். நான் படிச்சதுல இருந்து தான் கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ஆனா பேனாவ கையில எடுத்த உடனே தலையெல்லாம் சுத்தத் தொடங்கிடுச்சு. படிச்சதுல பாதிக்கு மேல மறந்து போச்சு மீனா. மீனா, என் மேல ரொம்ப நம்பிக்கையெல்லாம் வைக்காத. சுமாரா தான் பரீட்சை எழுதியிருக்கேங்கிறாரு செந்தில். சாரி மீனான்னு அவரு சொல்ல, எதுக்குங்க சாரி எல்லாம் கேக்குறீங்க? அப்படின்னு மீனா கேக்குறாங்க. என் மேல நீ ரொம்ப நம்பிக்கையெல்லாம் வச்சிருக்க. ஆனா நான் எக்ஸாம் சரியாவே எழுதல. அப்படின்னு செந்தில் சொல்ல, இதனாலலாம் உங்க மேல இருக்க நம்பிக்கையெல்லாம் குறையெல்லாம் குறையாது. இது முதல் அட்டெம்ப்ட் தானே பாத்துக்கலாங்கிறாங்க மீனா. ஏய், என்ன இம்புட்டு சாதாரணமா சொல்லிட்ட? அப்படின்னு செந்தில் கேட்க, கவர்மெண்ட் ஒரு வேலைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, அதுக்கு எத்தனாயிரம் பேர் அப்ளை பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்குன்னு ராத்திரி பகலா படிச்சு பரீட்சை எழுதுவாங்க. எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமா என்ன? தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வேலை கிடைக்குங்கிறாங்க மீனா. என்ன, நீ எனக்காக வீட்ல எல்லாம் பேசின. இப்ப இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகலன்னு வச்சுக்க. இந்த உருப்படாதவன நம்பியா நீ அம்புட்டு பேச்சு பேசுனேன்னு? அப்பா உன்கிட்ட தானே கேள்வி கேட்பாரு. அப்படின்னு செந்தில் சொல்ல, என்ன தானே கேட்பாரு. அப்படி ஏதாவது கேட்டா நான் பாத்துக்கிறேன். நீங்க அத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. திடீர்னு ஒரு நாள் கவர்மெண்ட் வேலை வேணும்னு தோணி இன்னைக்கு பரீட்சை எழுதுற அளவுக்கு வந்திருக்கீங்க. பாதி கிணற தாண்டியாச்சுங்க. இன்னைக்கு இல்லைனாலும் கொஞ்ச நாள்ல முழு கிணறையும் தாண்டிருவீங்க. அப்படின்னு மீனா சொல்ல, என் மேல அம்புட்டு நம்பிக்கையாடி உனக்கு? அப்படின்னு செந்தில் கேட்க, நம்பிக்கை இல்லாமலா பொட்டிய தூக்கிட்டு அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு உங்க கூட ஓடி வந்த? அப்படின்னு மீனா சொல்ல, கண்டிப்பா உன் நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் மீனா. உனக்காகவாவது கவர்மெண்ட் வேலைக்கு போவேன். உன் அப்பா அம்மா கூட உன்னை சேர்த்து வைப்பேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என் அப்பா கையை எதிர்பார்த்துட்டு இருக்க நிலைமையையும் மாத்துவேன். உன்னை சந்தோஷமா பாத்துக்குவேன். என் கண்ணுக்குள்ள வச்சு மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். அப்படின்னு செந்தில் சொல்ல, ரோடுன்னு கூட பார்க்காம அவரோட கைய ரெண்டையும் புடிச்சுக்கிட்டு தோள்ல தலைய சாச்சுக்கிறாங்க மீனா. செந்தில் சுத்தி பார்த்துட்டு மீனாவை பார்க்க அவங்க புரிஞ்சுகிட்டு நகர்ந்துக்கிறாங்க. சாரிங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அப்படின்னு மண்டைய சொரிஞ்சுகிட்டே சொல்ல, பரவாயில்ல சாஞ்சிக்கோன்னு தோலை கொடுக்கறாரு செந்தில். எதுக்கு? பாண்டியன் ஸ்டோர் உரிமையாளர் மகன் செந்திலு, அவரு பொண்டாட்டியோட ரோட்ல நின்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு ஊரே பார்த்து பேசுங்கிறாங்க மீனா. ஆனா ஊர்க்காரங்க ரொம்ப மோசம் மீனா. தேவையில்லாததா பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நான் வேலைக்கு போனதும் கார் வாங்கிடுவோம். காருக்குள்ள ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு போலாம். அப்ப எவன் கேப்பான்? அப்படின்னு செந்தில் சொல்ல, அதானே எவன் கேப்பா? அப்படின்னு மீனா கேக்குறாங்க. காரு மட்டும் இல்ல, உனக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுப்பேன். வாரத்துக்கு ஒரு தடவை ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடுவோம். மாசத்துக்கு ஒரு தடவை உனக்கு ஒரு புடவை வாங்கி தருவேன். நீ வேலைக்கு போகும்போது கார்ல உன்னை கொண்டு போய் டிராப் பண்ணுவேன்.
நீ வேலைய விட்டுட்டு வரும்போது அங்கேயே வெயிட் பண்ணி அதே கார்ல உன்னைய கூட்டிட்டு வருவேன். அப்புறம் என்னன்னா அப்படின்னு யோசிச்சு செந்தில் ஏதேதோ சொல்லிக்கிட்டே வர, அதெல்லாம் அப்படியா அப்படின்னு ரசனையோட கேட்டுட்டு வர்றாங்க மீனா. சரவணன் வண்டிய நிறுத்த பின்னாடி இருந்து குழலி இறங்குறாங்க. டேய் என்னடா எதுத்தால வீட்ல இருந்து புதுசா ஏதாவது சண்டை போட்டாங்களான்னு அவங்க கேட்க, இல்ல சமீபமா எந்த சண்டையும் போடல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்காங்கிறாரு சரவணன். என்னடா ஒரு மரம் கூட அசைய மாட்டேங்குது, காத்தே வரமாட்டேங்குது. ஒரே புழுக்கமா இருக்குன்னு சேல தலைப்பெடுத்து விசிறிக்கிறாங்க. அக்கா ரொம்ப ஓவரா பண்ணாதக்கா. நீ என்ன ஊட்டில இருந்தா வர்ற? உன் வீட்ல மட்டும் என்ன சிலுசிலுன்னு காத்தடிக்குதா? அப்படின்னு சரவணன் கேட்க, அங்க ஒரு 4 மரமாவது நிக்குது. இங்க அது கூட இல்லன்னு குழலி சொல்ல, பேசாம உள்ளர போக்கா. அப்படின்னு சரவணன் சொல்ல, போறேன் போறேன்னு சொல்லிட்டு குழலி உள்ளர போறாங்க. அரசு எதையோ அவங்க அப்பா கிட்ட காட்டிட்டு, அப்பா இது நல்லா இருக்குல்லன்னு கேட்க, இல்ல இதுவும் நல்லா இருக்குங்கிறாரு பாண்டியன். அப்போ குழலி வரல உள்ளர வர, குழலி வா வா உள்ளர வா அப்படிங்கிறாரு பாண்டியன். உள்ளர வந்த உடனே குழலி அரசிய பார்த்து, நீ அங்க போ. போடி அப்படின்னு விரட்டி விடுற குழலி அரசி உட்கார்ந்திருந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. குழலி வாம்மா வந்ததும் வராதுமா உன்னோட சித்து வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு பழனி கேக்குறாரு. அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு குழலி கேட்க, நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாரு பாண்டியன். நான் நல்லா இருக்கேன்பா. ஆமா அம்மா எங்கன்னு பாண்டியனோட தோல்ல கைய போட்டு ஜாலியா உட்கார்ந்துட்டு கேக்குறாங்க குழலி. அங்கதானே இருந்தான்னு பாண்டியன் சொல்ல, அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க குழலி. வா குழலி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வர, கூடவே மீனா ராஜி எல்லாரும் வருவாங்க. அதென்ன எல்லாரும் ஒட்டுக்கு தான் வருவீங்களா? ஏம்மா பொண்ணு வராளே வாசலுக்கு வந்து வரவேற்கணும்னு உனக்கு ஒண்ணும் தெரியாது? அப்படின்னு குழலி கேட்க பாண்டியன் சிரிக்கிறாரு. ஏம்மா நீ எங்க வர்றேன்னு சொன்ன? முதல்லயே சொல்லியிருந்தீன்னா தெருவ அடைச்சி பந்தல் போட்டு ரத்தின கம்பள விரிச்சு வரவேற்ப இல்ல அப்படின்னு கோமதி நக்கலா சொல்ல, யாரு நீ உன் மருமகள்களுக்கு செய்வ எனக்கு செய்வியா அப்படிங்கிற குழலி. எப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கோம் அண்ணேங்கிறாங்க மயிலு. அண்ணன் வரலையா நீன்னு மீனா கேட்க, வருவாரு தாலி பிரிச்சு கோக்கும் போது வருவாரு. நான் தான் இங்க வேலை வெட்டி நிறைய இருக்குமே முன்னாடி வரலாமேன்னு வந்தேன் அப்படின்னு குழலி சொல்ல, அக்கா புலைவாவது தூக்கிட்டு வந்திருக்கலாம்லங்கிறாரு செந்தில். இல்லடா என் மாமியார் விடமாட்டேன்னு சொல்லிருச்சு. ஆமா நீ ஏதோ கவர்மெண்ட் வேலைக்கு பரீட்சை எழுத போனியாமே அப்படின்னு குழலி கேட்க, ஆமாக்கா அப்படின்னு செந்தில் சொல்றாரு. பாத்தியா கீழ இருந்து ₹1 எடுத்தா கூட அக்காவுக்கு போன பண்ணி சொல்லிடுவ. இப்ப இம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு சொல்லவே இல்ல. என்னடா உன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாளா? அப்படின்னு குழலி கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா அப்படிங்கிறாரு செந்தில். எங்க அவன் எங்களுக்கே சொல்லல அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க. ஐயோ நான் ஏன் அதெல்லாம் சொல்ல போறேன்? அக்காவாச்சு தம்பியாச்சு இந்த பஞ்சாயத்துல என்ன இழுக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்ல பழிப்பு காட்டுறாங்க குழலி. ஆமா என்ன ஒரு டிக்கெட் குறையுது? ஏய் அரசி கதிர் எங்க அப்படின்னு குழலி கேட்க, அண்ணன் வேலைக்கு போயிருக்குங்கிறாங்க அரசி. ஹம். ராஜா மாதிரி இருந்த பையன் இவள கல்யாணம் பண்ணி இப்ப வீடு வீடா போய் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். நீயும் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்ட தானே அப்படின்னு குழலி கேட்க, முகம் சுண்டி போன ராஜு ஆமான்னு தலையாட்டுறாங்க. படிக்கிற வயசுல கல்யாணம் அது இதுன்னு நாடு எங்க போகுதுன்னே தெரியலப்பா அப்படின்னு குழலி சொல்ல, சங்கடத்தை மறைச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க 3 மருமகள்களும். மயில பாத்துற குழலி, என்ன திரு திருன்னு முழிக்கிறீங்கங்கறாங்க. உடனே சமாளிச்சுக்கிற மயிலு, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல, குழலி அப்படின்னு கூப்பிடுறாரு பாண்டியன். அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல, முதல்ல சாப்பிட போலாமான்னு கேக்குறாரு பாண்டியன். போலாம் ஆனா தம்பி எப்ப வருவான்னு குழலி கேட்க, அவன் வர்றதுக்கு நைட்டு 10 மணி ஆகும். அது வரைக்கும் சாப்பிடாம சமாளிச்சுக்கிறியான்னு பழனி கேட்க, இல்ல 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 நான் அவனுக்கு போன பண்ணி இப்பவே வர சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் உன் போனை கொடு அப்படின்னு கைய நீட்ட சரவணன் போனை கொடுக்கறாரு. எல்லாரும் சாப்பிட உட்கார்றாங்க. ஏய் எங்க 7 பேருக்கு பரிமாற நீங்க 4 பேரா? யாராவது உட்கார்ந்து சாப்பிடலாம்ல அப்படின்னு குழலி கேட்க, பரவாயில்ல நீ நாங்க 4 பேரும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏன் ஏன் அப்படி அப்படின்னு குழலி கேட்க, குழலி அது என்னமோ தெரியலப்பா எப்பவுமே 4 பேரும் தனியா தான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓ அப்படிங்கிறாங்க குழலி. கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு சொன்னா எங்க கேக்குறாங்கங்கிறாரு அவரு. ஓ ஓஹோஹோ எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க தனியா உட்கார்ந்து சாப்பிடுற டயத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க சரியா? பேசி பேசி எங்க அம்மாவை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறீங்க அப்படிதானேன்னு குழலி கேட்க, எல்லாரும் ஐயோடா அப்படின்னு பாக்குறாங்க. வந்த உடனே வம்பிழுக்காம பேசாம சாப்பிடுப்பாங்கிறாரு பாண்டியன். சாம்பார் யார் வச்சான்னு குழலி கேட்க, நான் தானேங்கிறாங்க மயிலு பயத்தோட. அதானே பார்த்தேன் முள்ளங்கி சாம்பார்லாம் எங்க வீட்ல வைக்கிறதே கிடையாது. முள்ளங்கி எல்லாம் ஒரு காய்கறியா அப்படின்னு குழலி கேட்க, அண்ணி முள்ளங்கியும் காய்கறி தான். நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேங்கிறாங்க மீனா சீரியஸா. எல்லாருக்கும் சிரிப்பு வர வாய் மூடிட்டு சிரிக்கிறாங்க. என்ன நக்கலா? நான் மட்டும் ஸ்கூல்லயே படிச்சதில்ல இல்ல அப்படின்னு கேக்குற குழலி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இல்ல அப்படி இல்ல சும்மா கேட்டீங்களேன்னு சொன்னேன்னு சமாளிக்கிறாங்க மீனா. மயிலு இந்த முள்ளங்கி சாம்பார்லாம் வைக்காதம்மா எனக்கு பிடிக்காது அப்படின்னு குழலி சொல்ல, அக்கா
கொஞ்ச நேரம் பேசாம சாப்பிடுக்கா லப லப லபன்னு கத்திக்கிட்டு அப்படின்னு அரசி சொல்ல நீ வாய மூடுன்னு அவங்க கன்னத்துல ஒரு இடி இடிக்கிறாங்க குழலி. அப்பா அக்காவை ஏன்பா இப்ப வர வச்சீங்க? ஃபங்க்ஷனுக்கு வர வச்சு அப்படியே அனுப்பிச்சு விட்டுருக்க வேண்டியது தானே அப்படின்னு அரசி சொல்ல ஏய் இந்த வீட்ல உன்னை விட எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி தெரியுமா உனக்கு? நான் எப்ப வேணாலும் வருவேன் எப்ப வேணாலும் போவேன் அப்படின்னு குழலி சொல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல்ல அப்ப அங்கேயே இருக்க வேண்டியதானேங்கிறாங்க அரசி. உனக்கும் கல்யாணம் ஆகும்ல அப்ப நீ என்ன பண்றேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு குழலி சொல்ல பாக்கலாம் பாக்கலாங்கிறாங்க அரசி. ஐயய்ய ஆரம்பிக்காதீங்கடி உங்க சண்டைய சாப்பிடுங்க அப்படின்னு கோமதி சொல்ல அப்பவும் அடங்காத குழலி அப்பா முன்னாடிலாம் சாப்பிடலன்னா சின்ன வயசுல நீங்க எங்களுக்கு உருண்டை புடிச்சு புடிச்சு தருவீங்கல்ல அந்த மாதிரி இப்ப குடுங்களேன்பான்னு குழலி கேக்குறாங்க. அதுக்கு என்னப்பா இந்தா அப்படின்னு பாண்டியன் குழலிக்கு ஊட்டி விடுறாரு. சூப்பர். அப்பா கையால சாப்பிட்டா நீ வைக்கிற சாதாரண சாம்பார் கூட சூப்பரா இருக்கு அப்படின்னு குழலி சொல்ல அக்கா கிரஞ்சா இருக்குக்கா நீ பண்றதெல்லாம் அப்படின்னு அரசி சொல்ல போடிங்கிறாங்க குழலி. அப்பா நீங்க ஊட்டுங்கப்பான்னு சொல்ல பாண்டியன் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. குழலி வந்துருச்சுல்ல இன்னைக்கு இனிமே நம்ம வீடே களைகட்ட தான் போகுது அப்படின்னு பழனி சொல்ல ஆளாளுக்கு ஒரு மனநிலையில சிரிக்கிறாங்க. நைட் ஆகுது. அரசி போன்ல உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஏண்டி திடீர்னு டெஸ்ட்னு சொல்லிட்டாங்க நான் வேற படிக்கல என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். கடவுளா பார்த்து எனக்கு லீவு கொடுத்துட்டாரு. நாளை கழிச்சு நான் காலேஜுக்கு வரமாட்டேன்டி. நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு படிச்சு டெஸ்ட் எழுதுங்க. பை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போனை வைக்கிறாங்க அரசி. சரியா அதே நேரம் போனோட வெளியே வர்ற குமரவேல் அரசிய பாக்குறாங்க. அரசி மொபைல பார்த்து ஏதோ சிரிச்சிட்டு இருக்கத பாக்குறாரு. சுத்தி சுத்தி பார்த்துட்டு விசில் அடிக்கிறாரு. அரசி போனை ஒதுக்கிட்டு அவரு அவர் பாட்டுக்கு போனை பாக்குற மாதிரி குனிஞ்சிக்கிறாரு. அரசி ஒரு மாதிரி யோசனையா பார்த்துட்டு குனிஞ்சிக்க மறுபடியும் அவங்க குனிஞ்சிருக்காங்கன்றது தெரிஞ்சுட்டு விசில் அடிக்கிறாரு குமரவேல். அப்போ அங்க ராஜி வர்றாங்க. மறுபடியும் விசில் அடிச்சிட்டு இருக்காரு குமரவேல். இவன் ராஜி தான் இவன் அரசிய தான் கூப்பிடுறானா சச்சா இருக்காது அப்படின்னு ராஜி நினைச்சிட்டு இருக்கும்போது ஏய் ராஜி சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி சைகையில கேக்குறாரு குமரவேல். ராஜிக்கு பயங்கர அதிர்ச்சி. அரசி ஒன்னும் புரியாம மண்டை பிச்சுட்டு நிக்கிறாங்க. சாப்பிட்டியான்னு கேட்டேன் அதுக்கு ஏன் இப்படி முழிக்கிற அப்படின்னு கேக்குற குமரவேல் அங்க இருக்க பில்லரை புடிச்சிட்டு லெப்டும் ரைட்டுமா சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே பில்லரை புடிச்சிட்டு அவரு அங்கங்க பாக்க வெளியே வர ராஜு அரசி நீ உள்ளரு போ அப்படின்னு சொல்ல அரசி உள்ளர போறாங்க. அப்படியே குமரவேல உள்ளர திரும்ப வேகமா அவங்க வீட்டு வாசப்படிக்க வர்ற ராஜி ஒரு நிமிஷம்ங்கிறாங்க. என்ன பண்ற உன்னதான் கேக்குறேன் என்ன பண்ற அப்படின்னு ராஜு கேட்க நான் என்ன பண்ணா உனக்கு என்ன நீ அதெல்லாம் கேக்குறேன்னு கேக்குறாரு குமரவேல். நீ உன் வீட்டுக்குள்ள உட்காந்து ஏதாவது பண்ணா நான் ஏன் கேட்க போறேன்? எங்க வீட்டை பார்த்து எங்க வீட்டு பொண்ணுகிட்ட ஏதாவது ஆக்ஷன் பண்ணா நான் கேட்கதான் செய்வேங்கிறாங்க ராஜி. எப்படி எப்படி அது உங்க வீடா அப்படின்னு குமரவேல் கேட்க இங்க பாரு பேச்ச மாத்தாத அரசிக்கிட்ட இப்ப நீ எதுக்கு பேச ட்ரை பண்ற அப்படின்னு ராஜு கேட்க நான் என்னமோ பண்ணிட்டு போறேன் உனக்கு என்ன வந்துச்சுன்னு அவங்க அண்ணன் கேக்குறாரு. உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போன குமரவேல் சொல்ல இதுவும் என் வேலைதான் என்ன புதுசா ஏதாவது ட்ரை பண்றியா அப்படின்னு ராஜு கேட்க ஏய் ஓவரா பேசாதடி உன் வேலையை பார்த்துட்டு போடிங்கிறாரு குமரவேல். ஏய் வாடி போடின்லாம் சொன்னா அம்பிட்டு தான் பாத்துக்கோ அப்படின்னு ராஜு மருட என்னடி பண்ணுவ அப்படின்னு குமரவேல் கேட்க பல்ல உடைச்சு கையில கொடுப்பேன் அப்படின்னு ராஜு சொல்ல என்னது அப்படின்னு கேக்குறாரு குமரவேல். இன்னொரு தடவை அரசுகிட்ட பேச ட்ரை பண்ணேன்னு வை அம்பட்டு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு ராஜு மிரட்ட. ஆனாலும் ஓடி போனவளுக்கு இவ்வளவு வயல்லாம் ஆகாதுடி அப்படின்னு குமரவேல் சொல்ல நான் ஓடி போறேன் இல்ல நடந்து போறேன் உனக்கு என்ன வந்துச்சுன்னு ராஜு கேக்குறாங்க. ஏன் கேட்க மாட்ட நீ ஓடி போனதுனாலதான் எனக்கு இப்ப வரல கல்யாணமே நடக்கல அப்படின்னு குமரவேல் சொல்ல இல்லனா மட்டும் உன் முகரைக்கு கல்யாணம் நடந்துருமா என்னங்கிறாங்க ராஜி. உன் குணம் தெரிஞ்ச யாரும் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ராஜு சொல்ல என்னடி ஓவரா பேசிட்டு இருக்கன்னு கைய ஓங்குறாரு குமரவேல். ஏய் என்ன என் மேல கை வச்சிருவியா வை பாக்கலாம் அப்படின்னு ராஜு கத்திட்டு இருக்க வீட்டுக்குள்ள இருந்து முத்துவேல் வர்றாரு. ராஜி அவங்க அப்பாவை பார்க்க அவங்க அப்பா அப்படியே ராஜியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.